ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ தொடர்ந்து சின்னத்திரை நடிகர்கள் நிறைய பேரை நம்ம இழந்துட்டு வரோம். அதுவும் நடிகர்கள் சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவங்களை தான் நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அப்படி மறைந்த சின்னத்திரை நடிகர்கள் யார், எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது ஆக்டர் வடிவேல் பாலாஜி. வடிவேல் அப்படி அவர் நம்ம ஆக்டர் வடிவேல் குரலை வச்சே மிமிக்ரி பண்ணி தன் நகைச்சுவையை வெளிப்படுத்தி விஜய் டிவியில் கலக்க போவது யார் அது இது அப்படிங்கிற சொல்ல சிரிச்சா போச்சு அப்படிங்கிற ரவுண்ட்லையும் காமெடி நடிகராக சின்னத்திரை தாண்டி வெள்ளித்திரையிலும் அடியெடுத்து வச்சவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் 45 வயது இருக்கும்போது மாரடைப்பு காரணமாக 2020 இறந்து போயிட்டாரு. இவங்க மனைவி ஜோதிலட்சுமி, இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. கண்டிப்பா வடிவேல் பாலாஜி அவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லலாம். ஆங்கர் ஆனந்த கண்ணன் சவால் அப்படிங்கிற ஒரு ஷோவை தொகுத்து வழங்கியிருப்பாரு. சன் டிவியில் சிந்துபாத் அப்படிங்கிற ஒரு சீரியலையும் லீட் ரோலில் சிந்துபாத்துவாவும் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இவங்க மனைவி ராணி, இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. ஆனந்த கண்ணன் பார்த்தீங்கன்னா 48 வயதில் இருக்கும்போது கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. நடிகர் மனோபாலா, இவர் ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர் அப்படின்னு கொண்டு சொல்லிக்கிட்டே போகலாம். 1979 இருந்து சினிமாவில் இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலேயும் சினிமாவில் இருந்தார். செம்பருத்தி சீரியலுக்கு லாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தார். விஜய் டிவியில் ஃபேவரட் ஷோவான குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோலையும் சீசன் 3லையும் குக்காவும் வந்திருந்தார். இவங்க மனைவி உஷா, இவங்களுக்கும் ஹரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. மனோபாலா பார்த்தீங்கன்னா 69 வயதில் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போயிட்டாரு. 2023 மே மாதம் 3ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. இவர் சீரியல் அப்படின்னு செம்பருத்தி சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியல் அண்ட் மெட்டிஒலி சீரியல் ஆக்ட் பண்ண விஜயராஜ் நெகட்டிவ் கலந்த காமெடி ரோலில் நடிச்சிருப்பாரு. 2018 நவம்பர் 4ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. இவரும் கண்டிப்பாக நமக்கு நாதஸ்வரம் சீரியலில் ஒரு பிரபலமான ஒரு ரோல்லையும் அமைஞ்சிருந்தது. அவருடைய கேரக்டர் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த விஜய் டிவியில் தேன்மொழி பிஏ அப்படிங்கிற சீரியலில் நடித்த ஜாக்லினுக்கு அப்பாவாக நடித்த குட்டி ரமேஷ், இவரும் இந்த சீரியல் அப்பா ரோலில் ரொம்பவே க்யூட்டாகவும் நடிச்சிருப்பார். அதாவது ஒரு ரியலாக ஒரு குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருப்பார். 2021 மே மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. கோவிட் டைமில் தான் இறந்து போயிட்டாரு. அடுத்த நடிகரான சாய் பிரசாத் வெள்ளித்திரை அண்ட் சின்னத்திரை ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. சின்னத்திரையில பிரபலமாகி தான் வெள்ளித்திரையில பார்த்தீங்கன்னா நடிக்க வாய்ப்பு கிடைச்சி நடிச்சிருந்தாரு. சீரியல்ல அண்ணாமலை, செல்வி, அரசி, தாமரை, கஸ்தூரி, இளவரசி என சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல நிரஞ்சனா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா சுஜிதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சாய் பிரசாத் 2016 இவருக்கு 30 வயது இருக்கும்போது சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அடுத்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான காற்றுக்கெண்ணெய் வேலி அப்படிங்கிற சீரியலில் நடித்த ஹரி, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வெண்ணிலாவுக்கு காலேஜ் ஃப்ரெண்டாக தமிழ் அப்படிங்கிற ஒரு ரோலில் ஹரி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. பல நிகழ்ச்சிகளில் காணா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பாடியிருக்காரு. தவமாய் தவம் இருந்து காற்றுக்கெண்ணெய் வேலி சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரியல, தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாரு. 2023 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. கனாக்காலும் காலங்கள் அப்படிங்கிற சீரியலை பிடி சாரை ஆக்ட் பண்ண அன்பழகன், இவர் ரெட்டைவால் குருவி, தாயுமானவன், அண்ணா, சீதாராமன் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருந்தாரு. இவரும் உடல்நல குறைவால் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. 2023 டிசம்பர் மாதம் இறந்து போயிட்டாரு. ஆக்டர் ராஜசேகர், இவரும் படங்கள் அண்ட் சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 80களில் இயக்குனராகவும் நடிகராகவும் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. மை டியர் பூதம், கஸ்தூரி, தென்றல், சரவணன் மீனாட்சி, வள்ளி, சத்யா, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இறக்கும் தருவாய் வரைக்கும் சீரியலில் தான் நடிச்சிருந்தாரு. அதுவும் குணச்சித்திர வேடம், அப்பா ரோல், தாத்தா ரோல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. 2019 இவருடைய 62வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிட்டாரு. ஆக்டர் மாரிமுத்து, இவர் ஒரு ஆக்டர் அண்ட் டிரெக்டர் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். மூவிஸில் வில்லன் ரோல்லையும் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல்லாம் இது முதல் சீரியலே ரொம்பவே பிரபலமாயிருந்தார். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எதிர்நீச்சல் சீரியலில் தான் நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் ஆதி குணசேகரன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருந்தாங்க. இவர் அந்த டைலாக் சொல்கிற விதமே, அவர் நடித்த விதம், இந்த மூவிஸில் எவ்வளவோ படங்கள் இவர் நடிச்சிருந்தாலும் டிரெக்டராக இருந்தாலும் இந்த ஒரு சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியல் இவருக்கு ஒரு பிரபலமான ஒரு ஹிட் அடிச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டயலாக்லாம் என்னமா அப்படிங்கிற அந்த சொல்கிற அந்த விதமாக இருக்கட்டும், ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும். இவரை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுறோம். இவங்க மனைவி பாக்கியலட்சுமி, இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. 2023 செப்டம்பர் 8ஆம் தேதி இவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு. இவர் மாரடைப்பு வந்த டைமில் கூட நம்ம எதிர்நீச்சல் சீரியலுக்கான டப்பிங் போயிட்டு வரும்போது தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு மாரடைப்பு இறந்து போயிட்டாரு. அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியல, வார்த்தையால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு இவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இறந்தாரு, இந்த சீரியல்லேருந்து ஏன் விலகுனாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இறந்தாரு அப்படிங்கிறது யாருக்குமே நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இன்னும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே மிஸ் பண்ணுற பர்சனில் மாரிமுத்து அவர்களை கண்டிப்பாக சொல்லலாம்.
அடுத்தது ஆக்டர் ரவிக்குமார் 60s டைம்ல இருந்து இவரும் மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல்ல சித்தில ஸ்டார்ட் பண்ணி அரசி, கஸ்தூரி, இதயம், செல்லம்மா, வாணிராணி, அரண்மனை கிளி, செல்லம்மா உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. 2025 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இவரோட 71வது வயதுல பார்த்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்ட் டைம்ல இறந்து போயிட்டாரு. அடுத்ததா சீரியல் நடிகரான வெங்கடேஷ், பாரதி கண்ணம்மா, ஈரமான ரோஜாவே, சரவணன் மீனாட்சி உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இந்த சீரியல்கள் எல்லாமே ஹீரோ ஹீரோயினுக்கு அப்பா ரோல்ல தான் நடிச்சிருக்கிறாங்க. குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. மூவிஸ்லையும் நடிச்சிருக்கிறாரு. மைனா, பீஷா, சூதுகவும், தெகிடி உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. எல்லா படத்துலையும் சீரியலையும் சரி ஒரு குணச்சித்திர வேடங்கள் அப்பா ரோல் நடிச்சிருக்கிறாங்க. மாரடைப்பு காரணமா 2021 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற சீரியல்ல பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பாரதி கண்ணம்மா ஈரமான ரோஜாவே சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவருடைய பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு மாரடைப்பு காரணமா. பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ண வெங்கட் சுபா, இவர் இந்த சீரியலை மீனா அவங்களுக்கு அப்பாவா முதல்ல நடிச்சிருந்தார். அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல சீரியல் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் மட்டுமில்லாமல் சித்தி 2, திருமகள், பிரியமானவள், நாச்சியார்புரம் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியல்கள் எல்லாமே அப்பா ரோல்களையுமே சீரியல் நடிச்சிருக்கிறாரு. மூவிஸும் நடிச்சிருக்கிறாரு. இவர் 2021 COVID-19 இறந்து போயிட்டாரு. அதே பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல இவரும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தார். யார் அப்படின்னா நெல்லை சிவா. முதல் சீரியல் இவருக்கும். இந்த முதல் சீரியல்லே ஒரு பிரபலமானார். மூவிஸில் நிறைய மூவிஸும் நடிச்சிருக்கிறாரு. சீரியலில் குமரேசன் மாமா அப்படிங்கிற ஒரு ரோலில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. அந்த கதிர் குமரேசன் மாமா அப்படிங்கிற காம்போவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிற காம்போ. மூவிஸும் நிறைய மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. காமெடி நடிகராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. வடிவேல் கூட இணைந்து கிணத்த காணும் அப்படிங்கிற ரொம்ப செம்ம காமெடியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் 2021 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு நம்ம நெல்லை சிவா. மதுரை மீசை மோகன், சரவணை மீனாட்சி, ஈரமான ரோஜாவே சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. தாத்தாவா நடிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. சினிமா மேலே இருக்கிற ஆசையில தான் அந்த வேலையை விட்டுட்டு தான் மூவிஸ் அண்ட் சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவரும் கோவிட் டைம்ல தான் உடல்நல குறைவு காரணமாக 2023 இறந்து போயிட்டாரு. தெலுங்கு சீரியல் நடிகரான சந்திரகாந்த், இவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெலுங்குல பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. ஒரு பிரபலமான சீரியல் நடிகர், தெலுங்கு சீரியல் நடிகர். இவங்க மனைவி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறாங்க. அந்த துக்கம் தாங்க முடியாம தன் மனைவி இறந்த 5 நாளுக்கு அப்புறமா தற்கொலை செஞ்சு இவரை பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. கண்டிப்பாக இவர் ரொம்பவே பாராட்டியே ஆகணும். மிஸ் பண்ற ஒரு பர்சன், தெலுங்குல மிஸ் பண்ற பர்சன் இவங்களை சொல்லலாம். ஏன்னா ஒரு பிரபலமான ஒரு சீரியல் நடிகர். 2024 மே மாதம் 18ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. அடுத்த சீரியல் நடிகரான நேத்ரன், சிங்கப்பெண்ணே, ரஞ்சிதமே, பாவம் கணேசன், பொன்னி, பாக்கியலட்சுமி, ராஜா மகள் உள்ளிட்ட சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மனைவி சீரியல் நடிகையான தீபா. இவங்களுக்கு அபிநயா, அஞ்சனா அப்படின்னு சொல்லி 2 மகள்கள் இருக்கிறாங்க. நம்ம நேத்ரன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இவருடைய 45வது வயதில் 2024 தான் இறந்து போயிட்டாரு. இவரும் ஒரு சீரியல் நடிகர்களில் மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா இப்போ ரீசெண்ட் டைம்ல இறந்த ஸ்ரீதர், செல்லம்மா, வள்ளியின் வேலன் உள்ள சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. செல்லம்மா சீரியல்லாம் அப்பா ரோல் நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக கியூட்டாவும் நடிச்சிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா 62 வயது ஆகுது. 5 ஏப்ரல் இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் இறந்து போயிட்டாரு. அடுத்த சீரியல் நடிகரான பிரபாகரன், கயல், கெட்டி மேளம், பனிவிலும் மலர்வனம், மீனாட்சி பொண்ணுங்க உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் போய் இப்போ 20 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஏப்ரல் 11 இவரும் இந்த வருடம் 2025 இந்த வருடம் தான் இறந்து போயிட்டாரு. ரீசெண்ட் டைம்ல தான் இறந்து போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரியல் அதாவது தமிழ் சீரியலில் நடித்த நடிகர்களில் ரொம்ப மிஸ் பண்ணுற நடிகர்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.